வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜயுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையா? விஜயபிரபாகரன் பளிச் பதில், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. விஜய் ஒன்றும் எங்களுக்கு எதிரியும் கிடையாது. கோட் திரைப்படத்தின் போது விஜயகாந்த் நினைவு தினத்தின் போது விஜயை சாதாரணமாக சந்தித்து பேசி இருக்கிறேன். கூட்டணி தொடர்பாக அவரிடம் எதுவும் பேசவில்லை என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் கூறியுள்ளார். மேலும் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன், பொள்ளாச்சி சம்பவத்தில் அளிக்கப்பட்டுள்ள தீர்ப்பு சரியான தீர்ப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவின் நிலைப்பாடும் உயரும். எங்கள் கட்சியின் சார்பில் பல்வேறு நபர்கள் கோட்டைக்குள் சென்று மக்கள் பிரச்சினைக்கு சட்டசபையில் குரல் கொடுப்பார்கள். எப்படி 2011 ஆம் ஆண்டு விஜயகாந்தோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றார்களோ அதேபோல் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் 2026 பல நிர்வாகிகள் கோட்டைக்குள் செல்வார்கள். கூட்டணி விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் தலைமையும் பொதுச் செயலாளரும் அறிவிப்பார்கள். விஜயகாந்த் மகன் என்பதே எனக்கு மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய பொறுப்பு. அதனால் மக்கள் ஒவ்வொரு ஊரிலும் மிகப்பெரிய ஆர்வத்துடன் வரவேற்பை கொடுக்கின்றனர். தற்பொழுது தேமுதிக இளைஞரணி செயலாளராக வரும்பொழுது கூடுதலான மக்களிடம் வரவேற்பு உள்ளது. மக்களின் எதிர்பார்ப்பை நாம் நிச்சயம் பூர்த்தி செய்வேன். விஜயகாந்தின் கொள்கைகளை எங்கள் கட்சியில் உள்ள இளைஞர்கள் மூலம் அனைவருக்கும் கொண்டு செல்வோம். பல லட்ச இளைஞர்கள் தேமுதிகவையும் என்னையும் நம்பி கட்சிக்கு வர வேண்டும். தேமுதிகவால் புதிய தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். தேமுதிகவை பலப்படுத்தி வருகிறோம். கூட்டணி குறித்து குறிய நேரத்தில் அறிவிப்பு வரும். விஜய் ஒன்றும் எங்களுக்கு எதிரியும் கிடையாது. கோட் திரைப்படத்தின் பொழுது விஜயகாந்த் நினைவு தினத்தின் போது விஜயை சாதாரணமாக சந்தித்து பேசி இருக்கிறோம். கூட்டணி தொடர்பாக அவரிடம் எதுவும் பேசவில்லை. விஜயகாந்த் இல்லாமல் முதல் சட்டமன்றம் தேர்தலை சந்திக்க அனைவரிடமே ஒரு மனவலி இருக்கிறது தான் செய்கிறது. அவரிடம் ஆசையும் கொள்கையும் வென்று எடுப்பது தான் ஒவ்வொரு தொண்டரின் கடமையும். நிச்சயம் 2026 விஜயகாந்தின் ஆசையை வெற்றியடைய செய்து விஜயகாந்த் ஆலயத்தில் அவரது பாதத்தில் சமர்ப்பிப்போம். எனக்கு 33, விஜய்க்கு 50. அதனால் என்னை விஜயோடு ஒப்பிட வேண்டாம். அவர் என்னை விட சீனியர். அவர் முதலில் பேசும்பொழுது அரசியலில் என்னை விட நீங்கள் சீனியர் என்று கூறியுள்ளார். அதனை பெருமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். அனுபவம் சினிமாவை பொறுத்தவரை அவர் என்னை விட பெரிய ஆள். இன்றும் அவர் கட்சி ஆரம்பித்து அவர் பின்னால் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அது அவருடைய பலம். 20 ஆண்டுகள் முன் விஜயகாந்த் பின்னால் பல லட்ச இளைஞர்கள் இருந்தார்கள். அது தேமுதிகவின் பலம். இன்று நான் வரும்பொழுது எங்களின் நிலைப்பாடு என்ன, தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்று கஷ்டப்பட்டு அதனை கொண்டு சென்று விஜயகாந்த் என்ற செய்தாரோ அதனை நாங்கள் கொண்டு செல்வோம். எம்ஜிஆர் போல் வெற்றியடைவோம் என்று சொல்வது விஜயின் நம்பிக்கை. அதை மக்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். விஜயகாந்த் சொன்னார், லட்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பேன் என்று. இந்தியாவில் வேறு எந்த தலைவரும் கூறினார்? விஜயகாந்த் தான் கூறினார். தேமுதிகவுக்கு 1% வாக்கு என்று கூறினார்கள். 2011 மக்கள் விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதேபோல் ஒரு ஆதரவை 2026 பிரேமலதா விஜயகாந்திற்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. பொய் பிரச்சாரங்களை தாண்டி விஜயகாந்தையும் கட்சியையும் மக்கள் நம்புகிறார்கள். நிச்சயம் 2026 ஒரு பொற்கால ஆட்சியாக அமையும். தேமுதிகவுக்கு வாக்கு சதவீதம் குறையவில்லை. கடந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்து தான் உள்ளது. 10 லட்சம் வாக்கிலிருந்து 12 லட்சம் வாக்குகள்
பெற்றுள்ளது என்பது என்று அதிமுகவே கூறியது என்றார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் பேசப்படுகிறது அரசியல் வட்டாரங்களில். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள்.